சரி, உங்க மாமாலாம் எப்படியும் அந்த காலத்துல வரப்போறது இல்லைல்ல? உங்க மாமா வீட்ல போய் தங்கு. நான் வந்து போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல சொன்னேனே. இல்லம்மா, துர்கா இல்லாமலாம் அங்க நான் தங்குனதே கிடையாது. அதனால எனக்கு அது செட் ஆகாது. துர்கா இருந்தா அது வேற விஷயம். அப்ப நான் தங்குறது ஓகே. துர்கா இல்லாம நாங்க தங்குனது இல்ல. ஏன் தேவையில்லாத வம்பு. அதான். ஏன்டி இவ்வளவு பயப்படுற? என்னதான் நடக்கும்னு யோசிக்க எனக்கு புரியல. அம்மே, நான் இது ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு தான் சொல்றேன். நீ தான் மண்டையில போட்டு எதுவுமே குழப்பிக்க கூடாது. என்ன நடந்தாலும் சொல்லு சொன்னதுனால நான் சொன்னேன். தயவு செஞ்சு இதை நீ போட்டு குழப்பி ஏதாவது யோசிச்சுக்காத ப்ளீஸ். புரிஞ்சுக்கோ. இதே அப்படி யோசிக்கிற மாதிரி இருந்தா நான் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு புரியணும், அப்படி நான் என்ன ஃபீல் பண்றேன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லாம நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். யோசிக்கல, யோசிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி நீ சொல்லிட்டீங்கன்னா நான் யோசிக்கவே மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். போதுமா? நீ சால்வ் பண்ணு சொன்னா சால்வ் பண்றேன். அமைதியா இரு சொன்னா அமைதியா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா உனக்கு என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகேம்மா, பட் நீ யோசிக்காதானே ப்ளீஸ். சரிடாமா, நான் யோசிக்க மாட்டேன்னா யோசிக்க மாட்டேன். போதுமா? சரி, நீ வீட்டுல எப்படி தனியா இருக்க எனக்கு புரியல. இப்ப அந்த கதைக்கு வா. நான் ஏம்மா தனியா இருக்க போறேன்? என் கூட தான் அப்பா இருக்காருல, அதான் நான் சொன்னேன்ல. அம்மா அப்பா விட்டு போறாங்க, பத்தாதுக்கு அப்பாவும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன தனியா விட மாட்டேன்னுட்டு. அதனால அப்பா இருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்ல.